செயல்படாத காரணத்தினால இந்த விழுப்புரம் நகரம் தண்ணீர மிதந்தது. மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர், உணவு கூட கொடுக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தானே புயல், வர்த்தா புயல், கஜா புயல், இவர் புயல், புரவி புயல் என்று புயல் புயல் என்று பல புயலை பார்த்து புயல் வேகத்திலே புயல் நுழைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு புயல் திட்டமிட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்யாம இரவு 2:45 மணிக்கு சாத்தூர் அணையிலிருந்து சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கனடி தண்ணீரை திறந்து விட்டாங்க. இதனால பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானாங்க. இன்றைக்கு கரையோரம் இருக்கின்ற இந்த தென்மனை ஆற்றின் கரையோரம் இருக்கிற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஏன் எதுக்காக சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம். மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க முடியல, மக்களை பாதுகாக்க முடியல. இன்றைக்கு கனமழை பெய்து என்று வானிலை ஆராய்ச்சி ஏற்கனவே தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அப்படி வானிலை இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துடைய வானிலையத்திலிருந்து தகவல் கிடைச்சு கூட இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் பாதிச்சாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் கிடைக்கல. ஏன்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி இருப்பது என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில 2 முறை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி பண்ணோம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்கலாம். அதையும் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். இப்படி ஏராளமான திட்டம், பயிர் காப்பீடு திட்டத்துல விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிவாரணம் கொடுத்தோம். அதோட இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் ஏழை மக்கள், விவசாயத்தை நம்பி பிழைக்கக்கூடிய மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்ட மக்கள். விவசாயம் அதுதான் பிரதான தொழில். விவசாயியில் விவசாய தொழிலாளிகள் 2 பேரும் வளர வேண்டும், கல்வி சிறப்பாக கிடைக்க வேண்டும். அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, விவசாய தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று கருதி விழுப்புரத்தில் பிரம்மாண்ட சாலை பேரணி நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4 மணி சந்திப்பில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார்.